இப்போ வந்து ஃப்ரேம் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது கிளாத்தில் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து இப்போ வந்து 10 இன்ச் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது 2 பாட்டமாக இருக்கும், ஓகேவா? இது வந்து மேல் பாட்டம், இது வந்து கீழ் பாட்டம். இப்போ 2 இதையுமே நம்ம வந்து எடுத்துட்டோம், ஓகேங்களா? கிளாத்தில் எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ண போகும்போது நம்ம ஸ்டிச் பண்ணுற பக்கம் வந்து இதுக்கு மேல் பக்கமாக தான் இருக்கணும், ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணாத பக்கம் வந்து இதுக்கு கீழ் பக்கமாக பார்த்த மாதிரி இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, கிளாத்துக்கு கீழே தான் இந்த ஃப்ரேம் இருக்கணும், ஓகேங்களா? இந்த கிளாத்தை கீழே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரேமை வந்து நான் கிளாத்துக்கு மேலே வைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? கிளாத்துக்கு கீழே இந்த ஃப்ரேமும் கிளாத்துக்கு மேலே இந்த ஃப்ரேமும் வைக்கிறேன், ஓகேங்களா? வச்சுட்டு இந்த மாதிரி சைடு எல்லாமே வந்து ஃப்ரேம் வந்து கொடுக்கணும். இப்போது இந்த இடத்துல டைட்டாக இருக்குது, அதனால நம்ம என்ன பண்ணணும், லூஸ் பண்ணால் தான் நம்மளால ஃப்ரேம் வந்து உள்ளே போட முடியும். இப்போ நல்லா லூஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஃப்ரீயாக ஃப்ரேமை வந்து மாட்டிடுங்க. இப்போ 2 ஃப்ரேமும் ஒரே இதுவாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா டைட் கொடுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம டைட் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச்சஸ் வந்து நல்லாயிருக்கும், சுருங்காது, ஓகேங்களா? நம்ம டைட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து டிசைன் போடும்போது நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நல்லா டைட் கொடுக்கணும். அப்போ நான் இவ்வளோ டைட் கொடுத்துமே இங்கே எவ்வளோ லூஸாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த லூஸாக இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு தெரியுமா, இந்த இடத்துல பிடிச்சி நல்லா இப்படி வந்து இழுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு நான் இழுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல எப்படி டைட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஓகேங்களா? நல்லா இந்த மாதிரி பிடிச்சி நம்ம வந்து இழுக்கணும். கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் இருக்கணும். பாருங்க, இந்த இடத்துல எவ்வளோ டைட்டாக இருக்குது, ஆனால் இந்த இடத்துல லூஸாக இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் மட்டும் இழுத்துட்டு இருக்கோம். நம்ம எல்லா பக்கமுமே கண்டிப்பாக டைட் கொடுத்து இழுக்கணும், சுருக்கம் இல்லாமல். நான் இழுத்துட்டு காற்று பாருங்க, என் கை பாருங்க, நான் எந்த மாதிரி பிடிச்சி எப்படி இழுக்கிறேன் அப்படின்ட்டு. ஆரி ஒர்க்குக்குமே ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணும் போது இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரேமை வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ஸ்டிச்சஸ் வந்து டைட்னஸ்ஸாக இருக்கும். லூஸ் விழாது, சுருக்கம் வராது, நம்ம ஒரு டிசைனை ப்ராப்பராக போடலாம். பாருங்க, நான் ஓரளவுக்கு எடுத்துட்டேன், ஆனாலும் இன்னும் இங்கெல்லாம் சுருக்கம் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல ஃப்ரேமில், பட் ஆனாலும் இன்னும் இங்கே சுருக்கம் இருக்குது. அதெல்லாமே சுருக்கம் இல்லாமல் நான் வந்து டைட்டாக இழுக்கணும். பாருங்க, இந்த கிளாத்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன்ட்டு. நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டால் தான் நமக்கு வந்து டைட் கொடுக்கும். அப்போ தான் நமக்கு வந்து கிளாத் வந்து கிளாத்தில் டிசைன் போடும்போது வந்து சுருக்கம் வராமல் இருக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஃபுல் டைட் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அமுங்காது, லைட்டாக தான் வந்து உள்ளே போகும். அதனாலும் இன்னும் நம்ம டைட் பண்ணணும் அப்படின்னா நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா டைட் கொடுத்தாச்சு. டைட் கொடுத்தக்கு அப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ரேமை வந்து நல்லா டைட் கொடுத்துக்கலாம். ஏன்னா அந்த கிளாத்லாம் அங்கே இருக்கும்போது நம்ம டைட் கொடுத்தது வந்து ஓரளவுக்கு தான் டைட்டாக இருந்திருக்கும். இப்போ நம்ம கிளாத் எல்லாம் ரிலீஸ் பண்ணதுனால கொஞ்சம் லூஸாக இருக்கும். அப்போ வந்து நம்ம இன்னும் டைட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது கிளாத் வந்து மூவ் ஆன் ஆகும். இப்போ இதை வந்து நான் தட்டி காட்டுறேன் பாருங்கள், எப்படி சவுண்ட் வருது அப்படின்ட்டு. இந்த மாதிரி தட்டும் போது இந்த மாதிரி சவுண்டு வரணும். இப்படி சவுண்டு வந்தால் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண ஃப்ரேம் வந்து கரெக்டு அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? ஃப்ரேம் ஃபிக்ஸிங் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, பாய் ஆல்.